வெல்கம் டு திருச்சி மார்க்கெட் பிளேஸ். இப்போ நம்ம 4 ரோட்டில் நிற்கிறோம். நேராக போனால் பெட்ரோல் பங்க், நேராக போனால் வயர்லெஸ் ரோடு, இப்படி போனால் கிரிங் ரோடு, அங்கிட்டு போனால் கேகேநகர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ இப்போ இந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான இடம். சுற்றி எல்லாமே வீடுங்க இருக்கும் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டு கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நேராக போய் கட் பண்ணுறோம். கட் ரோட்டில் தான் நம்ம பிளாட் இருக்குது. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 பக்கமும் காலி இடமே அவ்வளோ பார்க்க முடியாது. ரெண்டல் பர்பஸுக்கெலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். அதே மாதிரி உடனே வீடு கட்டி குடியேறணுனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். இது ரோடு வந்து பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டு. இது இப்போ வந்துட்டோம். கார்னர் பிளாட்டு ஈஸ்ட்டும் சவுத்தும் பார்த்தாப்புல. இப்போ இந்த வேலி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு. இது ஈஸ்ட்டு பார்த்தாப்புல. கட் பண்ணுற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கு. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணது 45 கிட்ட வரும், 45 ஃபீட் கிட்ட வரும். ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது 58 கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 2500 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கும் ஏரியா உங்களுக்கு. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா ஒரு 23 அடி ரோடு. ஈஸ்ட்டு சவுத்து பார்த்தாப்பில் இருக்குதும். கார்னர் பிளாட் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பிளாட்டை சுற்றி வீடை பார்த்துக்குங்க. ரோடு உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு, 15 அடி ரோடு தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரோடு பெருசு தான். 23 அடிக்கிட்ட ரெண்டுமே இருக்கும். மெயின் ஏரியா உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. ஏன்னா ஜங்ஷனுக்காக இருக்கட்டும், ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பஞ்சப்பூர் பஸ் டெர்மினலாக இருக்கட்டும், மூணுத்துக்குமே ஒரு சென்டராக அமையும். என் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், தேவைப்பட கால்